சங்க காலத்திலேயே ஸ்ரீரங்கம் கோவில் வழிபாடுகள் நடைபெற்றதென்றால் அதற்கும் மிக பழமையானது இந்த கோவில். இக்கோவில் தல வரலாற்றின்படி ஸ்ரீரங்கம் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலில் இருந்து வெளிப்பட்டு தோன்றியது. இதனை சுயம்பு என கூறுவார்கள். பிரம்மதேவர் நித்திய பூஜைகள் செய்ய சூரிய பகவானை நியமித்தார். சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இட்வாகு இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபடுவதற்காக கொண்டு சென்றார். சில காலம் அயோத்தியில் ஸ்ரீரங்கநாதருக்கு வழிபாடுகள் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இதன் பிறகு ராமர் தனது வனவாசத்தை முடித்து பட்டாபிஷேகம் நடைபெறும் போது அவரது பட்டாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்காக இலங்கையில் இருந்து விபீஷ்ணர் வருகை தந்தார். பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷ்ணனுக்கு ராமர் பரிசாக இந்த சிலையை கொடுத்தார். இதனை விபீஷ்ணன் தனது தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்துச் செல்கையில் வழியில் காவிரி ஆற்றின் கரையை அடைந்தார். காவிரி ஆற்றை கடக்கும் போது தலையில் இருந்த சிலை மிக கனமாக இருக்கவே இந்த சிலையை கீழே வைக்கக்கூடாது என்று எண்ணிய விபீஷ்ணரோ அங்கிருந்த ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனிடத்தில் சிறிது நேரம் இளைப்பாறி விட்டு வருகிறேன், இந்த சிலையை அதுவரை நீ கீழே வைக்காமல் உன்னிடத்திலேயே வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு இளைப்பாற சென்று விட்டார் விபீஷ்ணர். விபீஷ்ணர் இளைப்பாறி விட்டு எழுந்தபோது ஸ்ரீரங்கநாதரின் சிலை காவிரி ஆற்றின் கரையோரத்தில் கீழே இருந்தது. என்ன காரியம் செய்து விட்டான் இந்த சிறுவன் என்று நினைத்த விபீஷ்ணரோ இந்த சிலையை எடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனாலும் இதனை எடுக்க முடியவில்லை. அதே நேரத்தில் அங்கே விபீஷ்ணருக்கு காட்சி தந்த பிள்ளையாரோ சிறுவனாக வந்து பெருமானின் சிலையை கீழே வைத்தது நான் தான் என்று விபீஷ்ணரிடம் கூறி இதே இடத்திலேயே ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொள்வார் என்று கூறி மறைந்து விட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.